நிறைய ட்ரேட் பண்றாங்க. நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு ட்ரேட் ட்ரேட் காமிக்கிறாங்க, நிறைய ட்ரேட் காமிக்கிறாங்க. நிறைய ஆனா நான் உங்ககிட்ட எத்தனை ட்ரேட் காமிச்சேன்? அப்போ தட்ஸ் இட், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா அந்த பெஸ்ட் ட்ரேடா இருக்கும். நான் எப்பவுமே எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுத்தாலுமே அது பெஸ்ட் ட்ரேடா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா லாஸ் அப்படிங்கிற பண்றதுக்காக அவங்க பிசினஸ் பாருங்க, ப்ராஃபிட் பண்றதுக்காக இந்த பிசினஸ் ரைட்டா. அந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி பண்ண போறோம், எந்த நேர்கோட்டில் பண்ண போறோம்? ஏன்னா சி இப்போ நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ரைட்டா, ரிஸ்க் எடுக்க ரெடியா தானே வந்தீங்க. எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போறீங்க இந்த மாசம்? 10%. ஆனா அடிக்கடி ரிவார்ட் தான் பண்ணுங்க. ஓகேவா? 10% ரிஸ்க் எடுத்தா 10% காண்டி வருது. 20% ரிஸ்க் எடுத்தா அதுக்கான ரிவார்ட். 30% ரிஸ்க் எடுத்தா 50% ரிஸ்க் எடுத்தா அதுக்கேற்ற ரிவார்ட். நல்லா மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க எத்தனை பர்சன்ட் ரிஸ்க் எடுக்க போறீங்க? 10. அதுல ஃபிக்ஸ்டா இருக்கீங்க. ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால லாஸ் பண்ண முடியும். இந்த மந்த் என்னால லாஸ் பண்ண முடியறது எவ்வளோ? 10%. அதே ப்ராஃபிட் பண்ணணும்னாலும் 10%. அதாவது இது என்ன சொல்றேன், மேக்ஸிமம்